ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஐசிடி அண்ட் எஸ்எம்சி ஸ்டைல்ல பிரைஸ் ஆக்ஷன வச்சு எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து எடுக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்க போது. இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, கேண்டில் ரேஞ்ச் தியரி அதாவது சிஆர்டி அப்டின்னு சொல்லுவாங்க. இத வந்து காமனா வந்து சிஆர்டி, கேண்டில் ரேஞ்ச் ட்ரேடிங் இல்லன்னா கேண்டில் ரேஞ்ச் தியரி மாடல் இந்த மாரி நெறைய நேம்ஸ்ல வந்து இது ஆக்சுவலா சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல பெர்ஃபெக்ட்டா வந்து வொர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்டின்னே வந்து சொல்லலாம். இந்த சிஆர்டி வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில நம்ம ஃபுல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதோட ஹை அண்ட் லோ எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அடுத்து எப்படி வந்து மூவ் இருக்க போது அப்டின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா வந்து இத வச்சு பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, அந்த கேண்டில்ல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இல்ல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இஃப் தேர் எனி வந்து அது ஒரு எஃப்விஜிய லீவ் பண்ணியிருக்கா. அந்த எஃப்விஜி வச்சு ஏதாவது நமக்கு என்ட்ரி கிடைக்குமா? இல்ல அப்டின்னா ஏதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குதான்னு சொல்லிட்டு, இந்த மாரி எல்லா பெர்ஸ்பெக்டிவையும் கவர் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் ஆக போகுது மக்களே. ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகுதுன்றத பார்த்துட்டு, தென் வந்து ரியல் டைம் சார்ட்ல இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றத பார்க்கலாம் மக்களே. இந்த கேண்டில் ரேஞ்ச் தியரி வந்து எப்படி வந்து வொர்க் ஆகும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணணும். அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவ நம்ம ஒரு லைனா ட்ரா பண்ணோம் அப்டின்னா, ஆக்சுவலா இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அந்த ஹை அண்ட் லோக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுவோம் ரைட்டா? இது வந்து ஆக்சுவலா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கேண்டில். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்டின்னா, மேபி அது உங்களுக்கு மந்த்தா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், டேவா இருக்கலாம், 4 ஹார், 2 ஹார், 1 ஹார்ன்னு சொல்லிட்டு எந்த டைம் ஃப்ரேம்ல வேணா இருக்கலாம். அதுதான் வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில். இதையே வந்து நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா இதுதான் வந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய கேண்டில்ஸ். இந்த கேண்டிலோட லோவர் டைம் ஃப்ரேமோட அந்த ஹை லைனையும், அந்த லோ லைனையும் டச் பண்ணுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டா வந்து அமைஞ்சிருக்கும். அததான் நம்ம யூசுவலா வந்து டர்னிங் பாயிண்ட் அப்டின்ற மாதிரி இங்க சொல்றோம். இந்த டர்னிங் பாயிண்ட்ல நமக்கு நெறைய லிக்விடிட்டி வந்து இருக்கும். நெறைய லிக்விடிட்டி அப்டின்னா, இதுக்கு மேல அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல யாருமே பிரைஸ வந்து மேல போக விட மாட்றாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து நெறைய பேரு செல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு கீழ இந்த பிரைஸ் அதாவது நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேமோட லோவ்ல இங்க வந்து என்ன ஆகுது அப்டின்னா, நமக்கு லோ டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துக்கு மேல நெறைய பேரு பை பண்ண தான் வந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் செல் பண்ண மாட்றாங்க. ரைட்டா? இதனால இந்த இடத்துல வந்து நமக்கு அதிகமான லிக்விடிட்டி இருக்கு அப்டின்னே வந்து சொல்லலாம். ரைட். இப்ப இந்த அனாலிசிஸ வச்சு நெக்ஸ்ட் நமக்கு எந்த கேண்டில் எப்படி இருந்துச்சு அப்டின்னா, நம்மளால எப்படி வந்து என்ட்ரி எடுக்க முடியும் அப்டின்றத பார்த்துரலாம். ரைட். இப்ப நீங்க இங்க பார்த்திருக்கீங்கல்ல, இதுதான் வந்து ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, நம்பளோட ரேஞ்ச் கேண்டில் அப்டின்னு வந்து சொல்லுவோம். இந்த ரேஞ்ச் கேண்டிலோட ஹையையோ இல்லன்னா லோவையோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்வீப் பண்ணுது அப்டின்னா, அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ஸ்வீப் கேண்டில் அப்டின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ரொம்பவே சிம்பிள். எந்த கேண்டில் வந்து ரேஞ்ச் கேண்டிலோ, அதுக்கு அடுத்த கேண்டில் உங்களுக்கு ஸ்வீப் கேண்டிலா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ட்ரி கேண்டில். இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கன்டினியூவேஷன் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா என்ட்ரி கேண்டில் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரைட்டா? இந்த ரேஞ்ச் கேண்டில் கடுத்து நமக்கு ஸ்வீப் ஆயிருக்கணும். ஸ்வீப் ஆயி ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு, பாடி வந்து நமக்கு இந்த ஹைக்கு கீழ வந்து குளோஸ் வச்சிருக்கணும். இது வந்து ஆக்சுவலா டவுன் ட்ரெண்ட் எப்படி மாறப்போகுதுன்றதுக்கான எக்ஸாம்பிள். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் இன் கேஸ் அது வந்து ஒரு அப் ட்ரெண்டா ஆகப்போகுது அப்படின்னா, அதே மாரி இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோக்கு கீழ ஸ்வீப் பண்ணிட்டு, பாடி வந்து உங்களுக்கு உள்ள இருக்கணும். எப்போதுமே வந்து பாடி வந்து உள்ள வச்சிருக்கணும். அந்த ஹை அண்ட் லோக்கு. ரைட்டா? அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்குற மாரி, இப்ப இந்த ஹைக்கு பாடி வந்து உள்ள வச்சிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு இந்த என்ன கலர் கேண்டிலோ அப்படியே கன்டினியூஷன்க்கான பிரெடிக்ஷன் வந்து அதிகம். இதுதான் வந்து நமக்கு என்ட்ரி கேண்டில். இப்போ உங்களுக்கு ஒரு குவெஷன் வரும். எப்படி வந்து என்ட்ரி போடணும்? பிகாஸ் இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். 1 ஹார், 4 ஹார், 2 ஹார் இல்ல வந்து மந்த்லி, வீக்லி எது வேணாலும் டெய்லி எது வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாரி ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். சரி, இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது இருக்கு. அப்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல நான் எந்த கன்ஃபர்மேஷன் வச்சு கேண்டில் இல்ல எந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு நான் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்ல. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது 1 ஆர், 2 ஆர், 4 ஆர் எந்த கேண்டிலா வேணா இருக்கலாம். ஹையஸ்ட்
பிரைஸ் ட்ரேஸ்டு வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டா இருக்கும். லோவஸ்ட் பிரைஸ் ட்ரேஸ்டு வந்து இந்த பாயிண்ட்டா இருக்கும். இது ஹையர் டைம் ஃப்ரேம். இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது, நமக்கு எப்படி வந்து என்ட்ரி மாடல் வொர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நம்மளோட கேண்டிலோட ஹை அண்ட் லோவ ட்ரா பண்ணுவீங்க. ஸோ அத வந்து என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா, கேண்டில் ரேஞ்ச் ஹை அண்ட் கேண்டில் ரேஞ்ச் லோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டா சிஆர்ஹெச் அண்ட் சிஆர்எல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க இத மார்க் பண்ணிட்ட பிறகு, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். இது வந்து எந்த ஹார்ல வேணா இருக்கலாம். 1 ஆர் 2 ஆர் 4 ஆர். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட ரேஞ்ச் கேண்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் இது வந்து நம்மளோட ஸ்வீப் கேண்டில். ஸ்வீப் கேண்டிலோட பாடி ரொம்பவே முக்கியம். நம்மளோட சிஆர்ஹெச் இல்லன்னா சிஆர்எல்க்கு உள்ள வந்து நம்மளோட பாடி வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். ஸோ நம்மளோட ஸ்வீப் கேண்டிலோட பாடி அந்த லைனுக்கு உள்ள வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில இத வந்து நம்ம ஸ்வீப் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஒன்ஸ் வந்து நமக்கு ஸ்வீப் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி கேண்டில். பட் ரொம்பவே முக்கியம். என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம டைரக்ட்டா என்ட்ரி போடக்கூடாது. கரெக்ட்டா? ஸோ அந்த என்ட்ரி கன்ஃபர்மேஷன் என்னன்றத இப்ப பார்த்துரலாம். ஆல்ரைட். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் வந்து இந்த கேண்டில் வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ வந்து இது ரேஞ்ச், இது வந்து உங்களுக்கு ஸ்வீப், இது வந்து என்ட்ரி கேண்டில். ஸோ என்ட்ரி கேண்டில்ன்னும்போது இந்த மாரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும் பட்சத்தில, நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு என்ட்ரி கன்ஃபர்ம் வச்சு என்ட்ரி வந்து போட முடியும். ரைட்டா? ஸோ இப்ப வந்து ஒருவேள நம்பளோட ஸ்வீப் கேண்டில், அதாவது இந்த ஸ்வீப் கேண்டில்க்கு பதில் இந்த மாரி ஃபார்ம் ஆயிருச்சு அப்டின்னா, நீங்க அங்க என்ட்ரி போடக்கூடாது. ஏன் அப்டின்னா, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் ஆயிட்டு பாடி கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு செல் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரைட்டா? பட் ஆனா, இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு வரும் பட்சத்தில, அதாவது ஹை அண்ட் லோ இருக்கு. பட் ஆனா, ஹை அண்ட் லோக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இத ஸ்வீப் பண்ணி மேல போயிட்டு, ரைட்டா? ஸ்வீப் பண்ணி மேல போயிட்டு, பாடி மேல க்ளோஸ் வச்சிருச்சு அப்டின்னா, இந்த மாரி பேட்டர்ன் இருக்கிற இடத்துல நீங்க என்ட்ரி வந்து போடக்கூடாது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல, ரைட்டா? இது ரேஞ்ச் கேண்டில், இது வந்து நமக்கு ஸ்வீப் கேண்டில். அதோட பாடி வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? நம்மளோட சிஆர்எல் லோக்கு மேல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது இருக்கு அப்டின்னா, நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு சிஆர்ஹெச், இது வந்து உங்களுக்கு சிஆர்எல் அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன். ஸோ என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்பளோட எந்த ட்ரெண்டோ அந்த ட்ரெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ எஃப்விஜி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து என்ட்ரி வந்து போடுற மாரி இருக்கும் மக்களே. ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க ஒரு எஃப்விஜி இருக்கா அப்டின்றத செக் பண்ணணும் லோவர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எஃப்விஜி கிடைச்சிச்சு அப்டின்னா, தென் வந்து உங்களுக்கு தாராளமா என்ட்ரி. ஸோ மார்க்கெட் எப்ப வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து உங்களுக்கு எஃப்இஜிய டச் பண்ணிட்டுச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் தாராளமா நீங்க வந்து என்ட்ரி வந்து போடலாம் மக்களே. இப்படி தான் வந்து ஆக்சுவலா இந்த கேண்டில் ரேஞ்ச் தியரி வந்து வொர்க் ஆகும். ரைட்டா? ஸோ இப்ப வந்து நான் வந்து எதுக்கு காமிச்சிருந்தேன் அப்டின்னா, மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸா போறதுக்கு, அதாவது அப் ட்ரெண்டா இருக்கும் பட்சத்தில இப்படி வந்து என்ட்ரி பண்ணணும். இதுவே டவுன்வர்ட்ஸா இருக்குன்னா, அதுக்கு எப்படி என்ட்ரி அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்தில, இனிமேட்டு டவுன் ட்ரெண்ட் ஆகப்போது அப்படின்னா, உங்களுக்கு இப்படி தான் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து நம்மளோட ரேஞ்ச் கேண்டில். அண்ட் அதோட ஹை வந்து இது, அதோட லோ வந்து இது. அதே மாரி இந்த கேண்டில் தான் நம்மளோட ஸ்வீப் கேண்டில். ஸோ அழகா அது வந்து என்னாச்சு, நம்மளோட ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு, அதோட பாடிய அழகா நமக்கு நம்மளோட சிஆர்ஹெச்க்கு உள்ள வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இத வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலா, அதாவது ஸ்வீப் கேண்டிலா கன்சிடர் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ட்ரி. கரெக்ட்டா? ஸோ என்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, இப்போ நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்படி இருக்கும். அதே மாரி லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இந்த மாரி டச் ஆயிருக்கும். ஸோ சிஆர்ஹெச் அண்ட் சிஆர்எல். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எஃப்விஜி ஃபார்ம் ஆகி இருக்கணும். ஸோ எஃப்விஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து டவுன்வர்ட்ஸ், அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு, அதாவது அந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃப்விஜிய நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் எப்ப வந்து எஃப்விஜி கிட்ட வருதோ, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ட்ரி மக்களே. ஸோ பெர்ஃபெக்ட்டா இந்த சிஆர்டி மாடல் வந்து வொர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க ரியல் டைம் சார்ட்க்கு நெக்ஸ்ட் நம்ம அதான் பார்க்க போறோம். ரியல் டைம் சார்ட்ல இது எப்படி வொர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த பார்ட்க்கு பார்க்காதீங்க. மறுபடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல. ஸோ அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ராட்டஜிய ஒரு செக்லிஸ்ட்டா எழுதி வச்சுட்டு, புரிஞ்சிட்ட பிறகு நீங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள்க்கான வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ தயவு செய்து உங்களுக்கு புரியல அப்டின்னா, மறுபடியும் இந்த ஸ்ட்ராட்டஜிய பார்த்துட்டு, அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் வந்து எழுதிக்கோங்க மக்களே. ஸோ உங்களுக்கு செக்லிஸ்ட் எழுத தெரியல அப்டின்னா, கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. ஸோ அதுக்கான செக்லிஸ்ட்ட உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன்.
ஆல்ரைட் மக்களே. ஸோ வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல வொர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோ ஜேபிஒய் தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் நம்பளோட ஹையர் டைம் ஃப்ரேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து 1 ஹாரா இருக்கலாம், 2 ஹாரா இருக்கலாம், இல்லன்னா 4 ஹார், டெய்லி, வீக்லி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டான லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும் மக்களே. ஸோ நான் எடுத்துக்கக்கூடிய கரன்சி பேர் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி யூரோ ஜேபிஒய் அண்ட் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஹார்ல அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் என்ட்ரி வந்து நம்ம 5 மினிட்ஸ்ல எடுக்க போறோம். நீங்களுமே வந்து 1 ஹார் இல்லன்னா 2 ஹார்ல அனலைஸ் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த டைம் ஃப்ரேம்ல பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிஆர்டி மாடல் வந்து அப்ளிகபிளா இருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த கேண்டில், இந்த டவுன் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கேண்டில வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா, ரேஞ்ச் கேண்டில் அப்டின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரேஞ்ச் கேண்டில் அப்டின்னா கொஞ்சம் பிக்கர் பாடியா இருக்கும். அட் த சேம் டைம் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்ப இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ரேஞ்ச் கேண்டில். இப்ப இந்த ரேஞ்ச் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இதோட ஹை அண்ட் லோவ வந்து நம்ம மார்க் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ இப்ப இந்த கேண்டிலோட ஹை வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேண்டிலோட லோ வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நம்ம யூசுவலா என்ன சொல்லுவோம் அப்டின்னா, கேண்டில் ரேஞ்ச் ஐ. சிஆர்ஹெச் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கேண்டில் ரேஞ்ச் ஐ அப்படின்ற மாதிரி வரும். ரைட்டா? ஓகே. ஸோ அதே மாரி கீழ வந்து உங்களுக்கு என்ன அப்டின்னா, கேண்டில் ரேஞ்ச் ரோ. ஸோ அதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்டின்னா, சிஆர்எல் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. கேண்டில் ரேஞ்ச் லோ. ரைட்டா? சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, ரேஞ்ச் கேண்டில கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ரேஞ்ச் கேண்டில் கரெக்ட்டான கேண்டில் தானா அப்டின்றதுக்கு வேலிடேஷனுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு முக்கியம். கரெக்ட்டா? ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு ஸ்வீப் கேண்டிலா இருக்கணும். ஸோ அதே மாரி நம்பளோட லோவ இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, ஸ்வீப் பண்ணி குளோஸ் வந்து மேல வச்சிருக்கு. ஸோ அப்ப இது வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்லலாம் அப்டின்னா, இத வந்து லைக் நம்ம ரேஞ்ச் கேண்டில் அப்டின்னு வந்து சொல்லலாம். அதே மாரி ஓகே. இத வந்து ரேஞ்ச் கேண்டில்ன்னு சொல்லலாம். அதே மாரி இத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா, ஸ்வீப் கேண்டில் அப்டின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்டின்னா, ரேஞ்ச் கேண்டில்க்கு அடுத்து நமக்கு ஸ்வீப் கேண்டில் வரணும். அண்ட் ஸ்வீப் கேண்டிலோட பாடி வந்து நம்பளோட லோ இல்லன்னா ஹைக்கு உள்ள வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். ஸோ இங்க நீங்க பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடம் நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க இந்த ரேஞ்ச் கேண்டில் இருக்கா? ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் கேண்டில்க்கு அடுத்து ஸ்வீப் ஆயிருக்கு. ஸ்வீப் ஆன கேண்டிலோட பாடி வந்து என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு நம்பளோட லோவுக்கு உள்ள க்ளோஸ் வச்சிருக்கு. ரைட். இப்ப வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி பார்க்கும்போது, ரேஞ்சும், ஸ்வீப்பும் நம்ம கண்டுபிடிச்சுட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு கன்டினியூவேஷன் கேண்டில்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் மார்க்கெட் கீழ வந்தது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அப்ப இந்த கேண்டில் என்ன கலரோ, அதே கலர்ல மார்க்கெட் மூவ் ஆகும் அப்டின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜில பார்த்தோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த கேண்டில் வரையும் நீங்க என்ட்ரி போடக்கூடாது. இந்த கேண்டில்க்கு அடுத்து தான் நீங்க என்ட்ரி போடணும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது தான் உங்களுடைய என்ட்ரி அனாலிசிஸ் இருக்கணும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகுறது கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, 9:30 மணிக்கு நமக்கு இந்த கேண்டிலோட அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ட்ரி வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் இந்த கேண்டில்லயும் நீங்க என்ட்ரி போடக்கூடாது. இந்த கேண்டில்லயும் நீங்க என்ட்ரி போடக்கூடாது. இது 2மே உங்களோட அனாலிசிஸ். ஓகேவா? இந்த 2 கேண்டிலுமே முடிச்சுட்டு, அதாவது 8:30க்கு அப்புறம் 8:30லேருந்து 9:30 வரையும் இந்த கேண்டில் கரெக்ட்டா? ஸோ 9:30க்கு எக்ஸாக்ட்டா நீங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து என்னைக்கு அப்டின்னா, நவம்பர் 19த் 9:30 மணிக்கு 5 மினிட்ஸ்க்கு நம்ம போலாம். ஸோ, இப்போ வந்து நம்மளோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்தாச்சு. இத கொஞ்சம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். ஓகே. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நம்பளோட ரேஞ்ச் கேண்டில் இதுதான். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஸ்வீப் கேண்டில். கரெக்ட்டா? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 9:30 மணி எக்ஸாக்ட்டா வந்து 9:30 மணிக்கு மேல தான் நம்பளோட என்ட்ரி வந்து இருக்கணும். பிகாஸ் 8:30லேருந்து 9:30 வரையும் உங்களுக்கு வந்து ஸ்வீப் கேண்டிலோட டைம் ஃப்ரேம். நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இந்த இடத்துல இருந்து நான் இப்ப வச்சிருக்கேன் பாருங்க. இதுல இருந்து இது வரையும் தான் உங்களுக்கு வந்து ஸ்வீப் கேண்டில். கரெக்ட்டா? 8:30 டூ 9:30. இது இந்த டைம் ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு ஸ்வீப் கேண்டில் நடந்தது. ரைட்டா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய என்ட்ரி வந்து இதுக்கப்புறம் தான் இருக்கணும். ஓகேவா? 9:30க்கு அப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். ரைட்டா? சரி. இப்ப வந்து இது நம்ம டெலீட் பண்ணிடலாம்.
ரைட். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஸ்ட்ராட்டஜில பார்த்த மாதிரி, இது வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல போகப்போது அப்டின்னா, உங்களோட அப் ட்ரெண்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு ஒரு எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். கரெக்ட்டா? ஸோ எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கும்போது, மார்க்கெட் மறுபடியும் அந்த எஃப்விஜிய ட்ரேஸ் பண்ண வரும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு எஃப்விஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா ட்ரா பண்ணோம் அப்டின்னா, எக்ஸாக்ட்டா வந்து இதுதான் வந்து அந்த எஃப்விஜி. ஓகேவா? ஓகே. இதான் வந்து நமக்கு அந்த எஃப்விஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, அப்ப நீங்க அத என்ன பண்ணிருங்க அப்டின்னா, எஃப்விஜி அப்டின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுங்க. ரைட். இப்ப நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி எல்லாமே வந்து நமக்கு கெடச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ, ரேஞ்ச் கேண்டில் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்வீப் கேண்டில் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கன்டினியூஷன் கேண்டில் 9:30 மணிக்கு மேல நமக்கு ஏதாவது எஃப்விஜி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ, அதே மாதிரி நமக்கு எஃப்விஜி வந்து இருக்கு. ஸோ, எஃப்விஜி வரும்போது இப்ப இங்க மூவ் ஆகும்போதே அதாவது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா இப்படி மூவ் ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? எஃப்விஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்ப மார்க்கெட் மறுபடியும் அந்த எஃப்விஜிய டச் பண்ண வருதோ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ட்ரி. கரெக்ட்டா? ஸோ, அதுக்கப்புறம் என்ட்ரி. பட் என்ட்ரி வந்து எப்படி போடணும் அப்படின்றத இப்ப பார்த்துரலாம். ஸோ, இங்க வந்து நம்ம லாங் தான் போட போறோம். கரெக்ட்டா? ஸோ, மார்க்கெட் வந்து மறுபடியும் நம்மளுடைய எஃப்விஜிய டச் பண்ண வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ட்ரி வந்து போடணும். ஸோ, இப்ப என்ட்ரி உங்களோட எஸ்எல் அண்ட் டிபி எங்க வைக்கணும் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் அது மிட்ல இருக்கு அப்டின்னா, தாராளமா நீங்க உங்களோட ரேஞ்ச் கேண்டிலோட லோ வைக்கலாம். ஒருவேள அது வந்து சீக்கிரமா ஹிட் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸா எந்த லோ இருக்கோ நீங்க அத வந்து தாராளமா வைக்கலாம். ஸோ நான் பெட்டர் என்ன சொல்வேன் அப்டின்னா, இது மிட்ல இருக்கிறனால நீங்க தாராளமா வந்து உங்களோட ரேஞ்ச் கேண்டிலோட லோக்கு வச்சுக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் உங்களோட டிபி வந்து ஃபர்ஸ்ட் டிபி வந்து எங்க இருக்கணும் அப்டின்னா, உங்க ரேஞ்ச் கேண்டிலோட ஹைல தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிபி வந்து இருக்கணும். ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே உங்களோட என்ட்ரி. ரொம்பவே சிம்பிள். ரைட்டா? ஸோ உங்களோட ரேஞ்ச் கேண்டிலோட ஹைல ஃபர்ஸ்ட் டிபி இஃப் இன் கேஸ் மார்க்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி போகுது அப்படின்னா, நீங்க தாராளமா செகண்ட் டிபி கூட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து 1:2 இல்லன்னா 1:2.5க்குள்ள என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்க வந்து அதிகமா லைக் 1:4 இல்லன்னா இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து 1:3.94 அதாவது 1:4 கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 1:4 வரையும் உங்களுக்கு என்ட்ரி. 1:4 தானும் கிடையாது. நீங்க இப்ப வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரி எங்கேயோ போகுது. ஸோ நீங்க இவ்ளோ தூரம்லாம் இருக்கணும் அப்டின்றது பாயிண்டே கிடையாது. நீங்க 1:2 இல்லன்னா 1:2.5 வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு ஈஸியா உங்களோட டிபி அண்ட் எஸ்எல் வந்து எங்க வைக்கணும் அப்டின்றது தாராளமா தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் என்ன கேட்பீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து ஏதாவது இண்டிகேட்டர்ஸோ, இல்லன்னா இதுக்கு வந்து எல்லா டைம்லயும் வொர்க் ஆகுமா? அப்டின்ற மாரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, இது எல்லா டைம்லயும் வருமா? அப்டின்னு கிடையாது. ஸோ எப்பலாம் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் அண்ட் ஸ்வீப் கிடைக்குதோ, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்டினியூவேஷன் பேட்டர்ன் வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த சிஆர்டி மாடியூல் வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும் மக்களே. நீங்களும் தாராளமா இத பேக் டெஸ்ட் பண்ணிட்டு, இது எப்படி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் குடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. சோ தட் இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.